என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா நின்றுருக்கேன். சரி மாமா, எனக்கு குக்கிங்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மாமா. சிக்கன்லாம் கட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைச்சு தரீங்களா மாமா? நான் சமைச்சா சாப்பிட மாட்டேங்க. நான்லாம் சாப்பிடுவேன். நீங்க சமைச்சு கொடுங்க, நான் சாப்பிடலன்னு என்னன்னு கேளுங்களேன். பசங்க இல்ல பசங்களும் சாப்பிடுவாங்க. நீங்க செய்யற லெமன் ரைஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நீங்க பண்ற லெமன் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு லெமன் ரைஸ் பண்றீங்களா இல்ல நாளைக்கு பண்ணி தரீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? லெமன் ரைஸு தக்காளி ரைஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அது ரொம்ப தாளித்து கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சமைச்சு கொடுப்பாங்களா? கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வீடியோக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? வெள்ளைப்பூண்டு நல்லா தோல் 1க்கு 2 உரித்து தட்டி வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு. இது மட்டும் போதும் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சிக்கன் வாங்கணுன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ஊர் சைடில் உங்கள் ஏரியாவில் கிலோவுக்கு சிக்கன் என்ன ப்ரைஸுங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நான் இருக்கிற சுந்தராபுரத்துலேருந்து தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். சுந்தராபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு சில கடையில் வந்து 170 ஃப்ரெண்ட், ஒரு சில கடையில் வந்து 220ன்ற மாதிரி போடுறாங்க. உங்கள் ஊர்லலாம் சிக்கன் என்ன ப்ரைஸுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிச்சது எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஐட்டங்கள்ஸ் எல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிரேவி ஆன பின்னாடி உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், செட்டிநாடு சிக்கன் ட்ரை ஃப்ரை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். எல்லாம் போட்டு மிக்சிங்கில் போட்டு செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி செய்வீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். செட்டிநாடு சிக்கன் கிரேவி உங்களுக்கு யார் பிடிக்குன்றத பிடிச்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கிரேவி பிடிக்கும்? பெப்பர் சிக்கன் பிடிக்குமா? சில்லி சிக்கன் பிடிக்குமா? வரமிளகா சிக்கன் பிடிக்குமா? என்னங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரமிளகா சிக்கன் தான். செட்டிநாடு சிக்கன்லேயே இது வரமிளகா சிக்கன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வரமிளகா சிக்கன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. நாக்கில் எச்சு விட்ற மாதிரி தித்திப்பாக இருக்கும் சாப்பிடும் போது.